பகுதியை சேர்ந்த நான். சாவச்சேரி ஆஸ்பத்திரி ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ அர்ச்சனா டாக்டர் வந்த பிறகு பல மாற்றங்களை பார்த்துருக்கின்றோம். அர்ச்சனா டாக்டர் மீண்டும் வந்து எங்களோட ஆஸ்பத்திரிக்கு நல்ல ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையாளராக இருந்ததை மட்டுமல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து நல்ல புனரமைப்பு திட்டங்களும் நோயாளிகளுக்கான தேவையான அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தி தர வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டு அர்ச்சனா டாக்டர் மீண்டும் நமது ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த சேவையில் ஈடுபட்டு நமது நோயாளிகளையும் ஆஸ்பத்திரிக்கு புனரமைப்புகளை மேற்கொண்டு செய்ய வேண்டும் என இறையாசி வேண்டியிருக்கிறேன். நன்றி. நன்றி அக்கா, நன்றி. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சாவச்சேரி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அக்காவை காணக்கூடியதாக இருந்தது. அந்த அக்கா என்ன சொல்ல விரும்பினா அவ என்ன சொன்னான்றது உங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் ஐயா டாக்டர் ராமநாதன் அச்சுனாசு வந்த பிறகு உண்மையில சாவச்சேரி வைத்தியசாலையில் நிறைவான ஒரு சேவையை தாங்கள் பெற்றுக்கொண்டதாகவும் அவரால் பல தரப்பட்ட அந்த விஷயங்கள் வெளியில் வந்ததாகவும் அவ சொன்னா. அதோடு அவ சொன்னது என்னென்னா, மீண்டும் கடவுளுடைய ஒரு ஆசிகள் எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் ஐயா டாக்டர் ராமநாதன் அச்சுனாசு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வர வேண்டும். அவர்கிட்ட சேவை தங்களுக்கு பரிபூர்ணமாக தங்களோட பிரதேச மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் என்று அந்த அக்கா சொல்லியிருந்தா. உண்மையில் பாருங்கோ, என்னென்று சொல்கிறது, எல்லா இடத்துலையும் இன்றைக்கு அர்ச்சனா டாக்டர்கிட்ட அந்த விஷயங்கள் தான் எல்லார் மக்கள் மத்தியிலேயும் ஒரு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் ஐயா டாக்டர் ராமநாதன் அச்சுனாசு உண்மையில் மக்களுக்கு ஆற்றியத சேவை என்னென்னு சொல்கிறது, ஒரு மருத்துவ புரட்சி. உண்மையில் எவ்வளோ நல்ல விஷயங்களை வெளியில் எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் ஐயா டாக்டர் ராமநாதன் அச்சுனாசை வெளியில் கொண்டு வந்துட்ட கடவுளேந்து இனிமேலும் எங்களுக்கு அவருடைய மருத்துவ சேவை எல்லாம் நிறைவாக வேண்டும். கடவுளேந்து நடக்கிற எல்லாம் நல்ல விதமாக நடக்க வேண்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.